சார், டைரக்டர் பார்க்கணும்னு சொன்னேன். உள்ள இருக்காருன்னு சொன்னாங்க. நீங்க தான் டைரக்டரா? குட் மார்னிங் சார். சார், உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சேரணும்னு தான் வந்திருக்கேன். என்கிட்ட நீ அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்திருக்கல? உனக்கு கதை எழுத தெரியுமா? தெரியும் சார். வசனம் எழுத தெரியுமா? தெரியும் சார். உனக்கு பாட்டு எழுத தெரியுமா? தெரியும். உனக்கு நடிக்க தெரியுமா? தெரியும் சார். டான்ஸ் ஆட தெரியுமா? அதுவும் தெரியும் சார். கேமரா பத்தி தெரியுமா? சொன்னா தெரிஞ்சுக்குவேன். உனக்கு இங்கிலீஷ் எழுத பேச படிக்க தெரியுமா? எழுத பேச படிக்க நல்லாவே தெரியும் சார். என்ன சார், நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் கரெக்டா தான் சார் பதில் சொன்னேன். இதெல்லாம் தெரியாமலேயே நான் இங்க டைரக்டரா இருக்கேன். இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? முதலாளி வர்றதுக்கு முன்னாடி நீ கேட்டா விட்டு. சரி, நீ பேசிட்டு நான் போய் முன்னாடி யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கிறேன். ஹலோ, நான் ரவி பேசுறேன். ரவியா பேசுறது? நான் ரவிதான் பேசுறேன். சௌக்கியமா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? வேளா வேலைக்கு சாப்பிடுறீங்களா? என் ஞாபகமாவே இருக்கீங்களா? இத பாருங்க, சீக்கிரமா என்ன வந்து கூட்டிட்டு போயிடுங்க. ஏண்டி, இங்க நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்னங்க புதுசா டீ போட்டு பேசுறீங்க? உனக்கு உங்க அப்பா வச்ச பேரை விட இது நல்லா தான் இருக்குது. நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கும்போது எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. அது கிடக்கட்டும். இப்ப எதுக்கு போன் பண்ண? ஒரு முக்கியமான விஷயம். எங்க அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காரு. என்னடி சொன்ன? நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கும்போது உங்க அப்பனுக்கு அந்த அளவுக்கு திமிராயிருச்சா? ஆமா, அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அப்பவே தெரியும்படி இந்த மாதிரி நடக்கும்னு. உங்களுக்கு ரயிலுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா போங்கன்னு என்ன மெட்ராஸுக்கு அனுப்பி வச்சாளாச்சே நீ. ஆமா, நான் வரும்போது குழந்தைக்கு உடம்பு சரியம் இல்லாம இருந்ததே, இப்ப எப்படி இருக்குது? குழந்தையா? கொன்னுட்டியா? 3 குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமும் வேற ஒருத்தனை கட்டிக்க சம்மதிச்சவளாச்சே நீ. என்னங்க பைத்தியம் மாதிரி உளறீங்க? நானாடி பைத்தியம்? நீ தாண்டி பைத்தியம். எனக்கு ஒரு கண்ணு இல்லைங்கிறதுனால தானே உங்க அப்பனும் நீயும் சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் திட்டம் போடுறீங்க இல்ல? கண்ணு இல்லையா? என்னாச்சு? நீங்க யார் பேசுறது? நான் தாண்டி டோரி கண்ண ரவி பேசுறேன். நீங்க எந்த ரவி பேசுறீங்க? மரகதந்தன பேசுறது. நான் தேவி பேசுறேன். வைமா போனக்கில. இதான் அந்த டைரக்டர் வீடு. இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நீ பாத்துருக்கவே முடியாது. உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நீ தைரியமா அவர்கிட்ட கதையை சொல்லு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் சவாரி போயிட்டு 4 மணிக்கு திரும்பி வந்துடுறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். ஐயோ, என்ன பண்ண? வேண்டாம், நல்லா இருக்காதுன்னு சொன்னீங்க. ஆமா, அப்புறம் என்ன இந்த மாதிரி தெரியாம செஞ்சுட்டேங்க. எப்படா தெரியாம போகும்? கொஞ்சமாவது நெஞ்சில பயம் இருந்தா இந்த மாதிரி செய்யா? இல்ல, செய்ய மாட்டேன். இந்த படம் ரிலீஸ் ஆற ஓடுமா? ஓடுனாலும் ஓடிருங்க. இந்த படத்துல வேலை செஞ்ச டெக்னீஷியன்ங்கிற முறையில எங்களுக்கு என்னையா மரியாதை கிடைக்கும்? நல்ல மரியாதை கிடைக்கும். முடிய விடுங்க. மூளையே இல்லாத பையன் உனக்கு முடி வேறையா? அன்னைக்கு எடிட்டிங் ரூம்ல வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா இல்லையா? ஆமா சொன்னீங்க. இத்தனை சொல்லி செஞ்சிருக்கிறியே. யாரா வந்திருக்காங்க? போடா, யார் வந்திருக்கான்னு பார்த்து வந்து சொல்லு போ. சரிங்க. சார், கொஞ்சம் சீப்பு இருந்தா கொடுங்க சார். தலையை சீவிக்கிறேன். அந்த லா போடுற இடத்துல ரா போட்டிருக்கிறீங்க, மாத்தி எழுதுங்க. இவ்வளவு அடிபட்டு எனக்கு மாதிரி பாக்குற உனக்கு இருக்கிற இந்த வேலை. யாருங்க சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சேரலான்னு வந்தேன். உங்களுக்கு இப்படி அடி விழுந்ததை பார்த்ததும் நான் பயந்து வெளியே வந்துட்டேன். டைரக்டர் ரொம்ப கோபமா இருக்காரு போல இருக்க. ஆமா, அவங்க 2 பேருக்குள்ள யார் சார் டைரக்டர்? அவங்க 2 பேருமே அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். அசிஸ்டன்ட் டைரக்டருங்களா? அப்படின்னா டைரக்டர் யாருங்க? நான் தாங்க அந்த டைரக்டர்.
போதும் 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 போதும். என்ன குழம்பு கம கமன்னு வாசனை அடிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா. குழம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. பரவாயில்லையா? ரத்தத்தை ஊத்து. ரசம் எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. நல்லா இல்லைங்கிறதுக்கும் 6 எழுத்துதான், பரவாயில்லைங்கிறதுக்கும் 6 எழுத்துதான். அதுக்கு பரவாயில்லைன்னே சொல்லக்கூடாதா? சரி ஊத்து தாயே. ரசமா குழம்பா? ரெண்டுத்தையும் சேர்த்து ஊத்து. அப்போது ஏதாவது நல்லா இருக்குதான்னு பாக்கலாம். சாப்பாட்டுல இவ்வளவு கல் இருக்க பார்த்து ஆக்குறது இல்லையா? அரிசியும் பருப்பு என்ன ஆகாசத்துல விளையுது? சாப்பிடுற மனுஷனுக்கு ஒரு அறிவு வேண்டாம்? சாரி. வர்ற எலெக்ஷன்ல யாரு அதிகமா ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. மன்னிச்சிருங்க. யார் யாரு புரிஞ்சல கண்ணு இல்ல சார். சார் அடுத்த ஸ்டேஷன் எது சார்? எத்தனை தடவையா சொல்றது? அரக்கோணம். சரி சார். சார் சார் கோச்சிக்காதீங்க. அரக்கோணத்துக்கு அடுத்த ஸ்டேஷன் எது சார்? காட்டுப்பாடி. காட்டுப்பாடி. ஓ காட்பாடி. சார் 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 கோச்சிக்காதீங்க. காட்பாடிக்கு அடுத்த ஸ்டேஷன் எது சார்? காட்டுப்பாடியில நாங்க இறங்கிருவோம். வேற எவனாவது எழுச்சி வாயம் வந்து ஏறுவான், அவனை கேளு. சார் 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 வந்து சார் நாளைக்கு போவான்னு சொன்ன கேட்டியா? இவங்கிட்ட கொண்டாந்து